போஜீஸ்வரர் கோவில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் உபகோயிலாக விளங்குவது ஆனந்தவள்ளி தாயார் சமேத போஜீஸ்வரர் கோவிலாகும். இக்கோவிலில் பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும். இந்த பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும், பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகிறது. பிரதோஷ விரதம் புராணக்கதை பிரதோஷ காலம் என உலகிற்கும் ஏற்படவிருந்த பேரழிவை சிவபெருமான் தன்னகத்தே இருத்தி காத்தே காலவேளையை பிரதோஷ வேளை, வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் என மாதம் இருமுறை பிரதோஷம் வரும். திரியோதசி திதியில் சூரியன் மறைவிற்கு முன்னே 3.25 நாளிகையும், மறைந்ததற்கு அப்பால் 3.25 நாளிகையும் ஆக 7.5 நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம் எனப்படும். குறிப்பாக மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலமாகும். இந்நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உபகோயிலான ஆனந்தவள்ளி தாயார் சமேத போஜீஸ்வரர் கோவிலில் இன்று பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இந்த பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு, பச்சரிசி மாவு, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 11 வகையான திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாதாரணை நடைபெற்றது. தொடர்ந்து போஜீஸ்வரருக்கு ஆனந்தவள்ளி தாயாருக்கும் மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.